ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மாதவி அப்படிங்கிற டைட்டில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம். பிஃபோரா என்ன நடந்துச்சு அப்படின்னா, மாதவிக்கு மகேஸ்வரியோட லைஃப் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே தெரியும். அண்ட் மகேஸ்வரி மாதவிய எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க அண்ணி அவங்களுக்கு டோட்டலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாதவி தன்னோட மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பிஃபோரை பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். ஸோ அவங்க அண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இருக்கிற இடம் எக்ஸாக்டா எனக்கு தெரியாது. வரத்துக்கு 2 மந்த்ஸ் ஆகும். 2 மந்த்ஸ் அவங்க ஸ்கூல்ல லீவ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அது எனக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கிறது எக்ஸாக்டா தெரியாது. நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் மாதவி. வேற ஆப்ஷன் இல்ல. உண்மையிலுமே உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீ பண்ண தப்புக்கு உனக்கு இதுதான் தண்டனைன்னு நினைச்சு நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இவங்களும் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாதவி மகேஸ்வரி அங்க இருக்கும்போது அவங்க கூட நடந்த சின்ன சின்ன ஹாப்பினஸ் மூமெண்ட்டை நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ரூமுக்கு போவாங்க. அவங்க அங்க இருந்த இடத்த ஃபுல்லா பார்ப்பாங்க. இவங்களுக்காக குக்கிங் எல்லாம் பண்ணி கொடுத்த விஷயம் பார்ப்பாங்க. அண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ், கன்னத்துல சீஸ் குடுத்தாங்க இல்லையா, அந்த கார்டன்ல அன்எக்ஸ்பெக்டடா கீழே விழுந்து கிஸ் பண்ண அந்த ஒரு விஷயம், ரூமுக்குள்ள ஃபர்ஸ்ட் மீட்டு அது, அப்புறம் இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க பயங்கரமா. அதுக்கப்புறமா ப்ரௌனிய பார்த்து இவ்வளோ நாளா என் கூடயே நீ இருந்திருக்க. பட் நீ என் கூட இருந்ததுக்கான ரீசன் எனக்கு இப்ப வரைக்கும் தெரியாம இருந்திருக்கு. என்னோட ஹாப்பினஸ் தான் உனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு நீ இவ்வளவு தூரமா என் கூட இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உனக்குள்ள இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்படி தவிச்சிருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ப்ரௌனி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா ப்ரௌனிய மகேஸ்வரியா அவங்க வந்து அந்த நிமிஷத்துல இருந்து நினைப்பாங்க. ஸோ அதனால அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனி கிட்ட சொல்லிக்கிட்டு ப்ரௌனிய நல்லா ஹக் பண்ணி அழுதுகிட்டு அவனுக்கு நெத்தியில கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. சரி, நார்மலாவே ஒரு பர்சன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு ஃபைட் நடந்துச்சு அப்படின்னா அதுவே பெயினா இருக்கும். அதுலயும் மகேஸ்வரி இந்த அளவுக்கு இவங்களை நேசிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம சைட்ல இருந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்கோமே அப்படின்னு நினைச்சு இவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி தேம்பி 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 அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்படியே அழுதுகிட்டு அங்கேயே தூங்கிடுவாங்க. ஸோ மார்னிங் எந்திரிப்பாங்க. அந்த ஒரு ஃபீல் அப்படியே இருந்துட்டு இருக்கும். அவங்களுக்குள்ள அந்த கில்ட்டியும் அப்படியே இருந்துட்டு இருக்கும். நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டேஸ் ஃபுல்லா கடத்திக்கிட்டு இருப்பாங்க. 1 வாரம் ஆயிடும், 2 வாரம் ஆயிடும், 3 வாரம் ஆயிடும், வரமாட்டாங்க. 1 மாசம் ஆயிடும், வரமாட்டாங்க. 2 மாசம் ஆயிடும், வரமாட்டாங்க. 3 மாசம் ஆயிடும், வரமாட்டாங்க. என்னடா 3 மாசம் ஆயிடுச்சு இன்னும் வரல, எத்தனை நாள் தான் காத்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியல. நான் பண்ண தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ப்ளீஸ் மகேஷ், நீ எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடு ப்ளீஸ். எனக்கு உன்னை பார்க்கணும். உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. நாட்கள் தான் போய்க்கிட்டே இருக்கே தவிர உன்னை என்னால பார்க்க முடியல. எனக்கு உன்கிட்ட பேசணும். ப்ளீஸ் சீக்கிரம் வந்துடு அப்படின்னு அவங்க வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு அவங்க எவ்வளவு நாள் லீவ் கேட்டிருக்காங்க, எப்போ வருவாங்க அப்படிங்கறது இந்த மாதிரி விசாரிச்சுக்கிட்டு சரி ஒரு நாள் போலாம் அப்படின்ட்டு, ஆபீஸ் போலாம் அப்படின்ட்டு கிளம்பி போவாங்க. கரெக்டா மாதவி கரெக்டா ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க. அட் த சேம் டைம் மகேஸ்வரி வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. என்ட்ரி கொடுத்த உடனே இவங்க அப்படியே அவங்கள பார்ப்பாங்க, அவங்க அப்படியே இவங்கள பார்ப்பாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருப்பாங்க. பட் இவங்களுக்கு அவங்க கோவம் இருக்கும். மகேஸ்வரிக்கு அந்த, ஏன்னா அவங்க பேசிட்டாங்க இல்லையா, அந்த கோவம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஒரு செகண்ட் பார்த்துட்டு
அப்புறம் எதுவுமே உனக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி தலை குனிஞ்சுட்டு அப்படியே மேல போயிடுவாங்க. மேல போயிடுவாங்க. இவங்க அந்த கில்ட்ல எப்படி இவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்றது? எப்படி பேசலாம்? எப்படி இவங்கள சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு அப்படியே நிப்பாங்க. அது மட்டும் இல்லாம கரெக்ட்டா அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலியோட வந்திருப்பாங்க. மகேஸ்வரியோட அம்மா, அப்பா அண்ட் மிஸ்டர் கிஷோர் குமார். அவங்க இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அதனால அவங்களால எதுவும் பேச முடியாது. சைலன்ட்டா இருப்பாங்க. ஆனா அவங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கி போய் நிற்கும். அதையும் மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிட்டு, பட் எதுவும் பேச முடியாம சைலன்ட்டா போயிடுவாங்க. இவங்களும் எதுவும் பேசாம ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு, அவங்களால பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ்ல எந்த வேலையுமே செய்ய முடியாது. பைத்தியம் பிடிச்ச மாரி இருப்பாங்க. எப்படிதான் இவங்க கிட்ட பேசுறது? இப்பவும் பேசல அப்படின்னா, நான் ரொம்ப தப்பு பண்ணிடுவேன். ஆல்ரெடி நான் நெறைய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் இப்படியே இருந்து நான் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நெனச்சு அவங்க கிட்ட போய் பேசுவாங்க. பேசலான்னு போவாங்க. அவங்க வந்து ரூம்ல வந்து அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அவங்கலாம் வந்தவங்கலாம் கெளம்பிடுவாங்க. அவங்க ரூம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா ஏன்னா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஸோ ஏதாவது கிளீன் பண்ற ஒர்க் இருந்துச்சுன்னா, அந்த ஒர்க்க பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்ட்டா மாதவி உள்ள என்ட்ரி ஆவாங்க. டோர் லாக் பண்ணுவாங்க. டோர் லாக் பண்ணது மகேஷ் வந்து திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்த்துட்டு, "அ என்ன இங்க எதுக்கு வந்திருக்க?" அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க ஃபேஸ் கூட இவங்க பார்க்க மாட்டாங்க. கீ கீழ தான் தலை குனிஞ்சுட்டு அப்படியே நிப்பாங்க. அவங்க இருந்துட்டு கேட்பாங்க, "என்ன இங்க எதுக்கு வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. அ ம் சாரி மகேஷ். நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். திட்டு கெட்டு பண்ணிட்டேன். ம் என்கிட்ட இப்படி பேசாம மட்டும் இருக்காத மகேஷ். என்னால முடியல. என்கிட்ட பேசாம. என்னால சுத்தமா இருக்கவே முடியல. எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு தெரியும். நான் தான் பைத்தியம் மாரி ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஏதோ கோவத்துல பேசிட்டேன். எனக்கு தெரியாது. சாரி. என்ன மன்னிச்சிடு. அப்படின்ட்டு உடனே அவங்க கால்ல விழுந்துருவாங்க. கால்ல சாஷ்டாங்கமா அவங்க கால்ல விழுந்துருவாங்க. "ப்ளீஸ் மகேஷ் என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு அதுன்னு அழுவாங்க கால பிடிச்சுக்கிட்டு. இவங்களுக்குமே அழுக வந்துரும். ஏன்னா, அவங்க வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும். அதனால அவங்க ரொம்ப பெயினா இருக்கும். அதனால அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. ம் எப்படி அவங்க அவ்வளோ சீக்கிரத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அவங்களால? சரி அவங்கள நார்மலா அவங்களுக்குள்ள சண்டை வந்துருந்துச்சு அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இன்னொருத்தவங்களோட அவங்கள கம்பேர் பண்ணி கம்பேர் இல்ல. அவங்களோட சேர்த்து வச்சு பேசும்போது, அவங்க எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க? ஒரு நேசிக்கிற ஒரு பெர்சன் மனசுல என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு ஒண்ணு நீ கேட்டு தெரிஞ்சிருக்கணும். இல்ல அப்டின்னா, அவங்களா சொல்ற வரைக்கும் அட்லீஸ்ட் வெயிட் பண்ணியிருக்கணும். பட் நீயா ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு, அது முடிவு எடுக்கக் கூடாது இல்லையா? அது ரொம்ப தப்பு. ஸோ அதுவும் புடிச்சவங்க கிட்ட அந்த மாரி பண்ணவே கூடாது. அவங்க கிட்ட பேசுறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்கு. கேட்கறதுக்கான ரைட்ஸ் நமக்கு இருக்கு. அவங்க தப்பு பண்ணாலும் அத தண்டிக்கிற ரைட்ஸும் நமக்கு இருக்கு. நீ இத தப்பு பண்ற, இப்படி பண்ணாதன்னு சொல்ற ரைட்ஸும் நமக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, மகேஷ் பண்ணது உங்களுக்கு தப்புன்னு தோணும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன நடக்குது?" அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லு. எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் கேட்கிறேன் அப்படின்னு அவங்க கிளாரிட்டியா அவங்க கிட்ட கேட்டிருக்கணும். பட் இவங்களாவே ஒரு இமேஜினேஷன் பண்ணி, அவங்கள வந்து எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசிருவாங்க. அதனால அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்க. அதனால அவங்க வந்து எவ்ளோ அழுதாலும் அவங்களும் சேர்ந்து அழுவாங்களே தவிர, டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, "ஆ இங்க பாரு மாலதி, இப்படியெல்லாம் பண்ணாத. ப்ளீஸ் எந்திரி" அப்படிம்பாங்க. "இல்ல நீ மன்னிச்சுட்டேன்னு சொல்லு. அப்பதான் நான் எந்திரிப்பேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் சொல்றேன்ல, "ஃபர்ஸ்ட்டு எந்திரி" அப்படின்னு சொல்லுவாங்க. எழுந்திருப்பாங்க. அதுவும் முழுசா எழுந்திருக்க மாட்டாங்க. மண்டி போட்டு உட்கார்ந்துட்டு, "என்ன மன்னிச்சிடு, சாரி" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசுவாங்க. அவங்க பயங்கரமா அழுவாங்க. கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷ் ஆயிடும். அந்த அளவுக்கு அழுவாங்க. அப்போ உடனே மகேஸ்வரி ம் கொஞ்சம் கீழ இறங்கி,
அவங்க கொஞ்சம் கிழிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கிழிஞ்சு அந்த கண்ணு தண்ணி தொடச்சு வச்சுட்டு, "இப்படியெல்லாம் பண்ணாத மாதவி. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு தெரியல. நீ பேசுன வார்த்தைகள மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கே தவிர, இப்ப நீ சாரி எவ்ளோ கேட்டாலும் அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வேற யாரோ பேசியிருந்தா மேபி நான் மறந்து கூட போயிருப்பனோ என்னவோ! நீ பேசினது மட்டும் தான் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீ பேசுற அந்த வார்த்தைகள் மட்டும் தான் எனக்கு அகைன் அண்ட் அகைன் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கே தவிர, என்னால அதுலருந்து வெளிய வரவும் முடியல. அத நெக்லெக்ட் பண்ணவும் முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ப்ளீஸ் இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே மாதவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இல்ல, 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 இல்ல. நீ நீ அந்த மாரியெல்லாம் சொல்லக்கூடாது. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் அப்படி பண்ணாத மகேஷ். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ இந்த மாரியெல்லாம் பண்ணாத. பண்ணது நான் தான் தப்பு நான் தான் பண்ணேன். என்ன 4 அடி அடிச்சுக்கோ. எவ்ளோ அடிக்கணுமோ அடிச்சுக்கோ. திட்டணுமா திட்டு. எவ்ளோ திட்டணுமோ திட்டுக்கோ. பட் என்ன போ மட்டும் சொல்லாத. என்னால உன்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. அப்படின்ட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுவாங்க. மண்டி போட்டிருப்பாங்க. அவங்க ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க. அவங்க ஹக் பண்ணும்போது அவங்க இடுப்பு வரைக்கும் வருவாங்க. ஸோ ஹக் பண்ணி பயங்கரமா அழுவாங்க. பயங்கர டைட்டா புடிச்சு தேம்பி தேம்பி அழுவாங்க. சின்ன குழந்தைங்க மாதிரி. அந்த அழுகைய பார்த்து பார்த்து இவங்களும் அழுவாங்க. இவங்களுக்குமே அந்த பெயின் இருக்கும். அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுகிட்டே ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சமா நார்மல் ஆயி அவங்க கண்ண தொடச்சு விட்டு, "இனிமேல் எப்பவும் இந்த மாரி பண்ணக்கூடாது. சரியா?" அப்படிம்பாங்க. "ம். கண்டிப்பா. எப்பவும் பண்ண மாட்டேன். சாரி" அப்படிம்பாங்க. "ஆ. எப்பவும் இந்த மாரி பண்ணக்கூடாது. சரியா?" அப்படிம்பாங்க. "ம். தெரியாம கூட நான் இந்த மாரி பண்ண மாட்டேன். இனி அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் அத நம்ப மாட்டேன். என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி, எத்தன வாட்டி தான் மன்னிப்பு கேட்ப? போதும். நான் மன்னிச்சுட்டேன் உன்னைய" அப்படிம்பா. "நிஜமா என்ன மன்னிச்சிட்டியா?" நிஜமா உன்ன மன்னிச்சுட்டேன். நிஜமா ப்ராமிஸா மன்னிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்பாங்க மாதவி. மகேஸ்வரி, "நான் நிஜமா சொல்றேன் மன்னிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணெல்லாம் தொடச்சு விட்டு, அவங்களோட ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணுவாங்க. கிஸ் பண்ணிட்டு 2 பேருக்கும் கொஞ்சம் ஐ கான்டாக்ட் டீப்பா போகும். அந்த டீப் உங்கள்ல எத்தன பேருக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியல. பட் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் ஒரு சமாதானம், ஒரு சின்ன ரொமான்ஸ் வந்தா, அந்த ஃபீல் வேற லெவல்ல இருக்கும். அந்த ஃபீல கரெக்ட்டா, எக்ஸாக்ட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேனான்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஃபீல் வேற லெவல்ல இருக்கு. ப்ளீஸ் நீங்களா கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட சைட்ல இருந்து நான் எவ்வளோ சொல்ல முடியுமோ, அத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சாரி ஸ்டோரிக்குள்ள போலாம். அவங்க வந்து அவங்க கண்ண தொடச்சு விட்டுட்டு, அவங்களோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, அப்போ மகேஸ்வரி சொல்லுவாங்க, "நான் உன்ன ரொம்ப நேசிக்கிறேன். இவ்ளோ நேசிக்கிறேன், அவ்ளோ நேசிக்கிறேன்னலாம் எனக்கு தெரியாது. நீ ஹாப்பியா இருந்தா மட்டும் போதுங்கிற அளவுக்கு நான் உன்ன நேசிக்கிறேன். உன்ன தூரத்துல இருந்து நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பார்வை மட்டும் எனக்கு போதும். நீ என் கூட இருக்கணும். என் கூடயே இருக்கணும். என் கூட எப்பவும் பேசிட்டு இருக்கணும். சண்டை போட்டுட்டு இருக்கணும். அதெல்லாம் எனக்கு இல்ல. நீ எங்க இருந்தாலும் உன் உதட்டுல அந்த சிரிப்பு இருந்துகிட்டே இருந்தா எனக்கு அது போதும். அது மட்டும் தான் நான் ஆசைப்படுறது" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மாதவி, "நீ என் கூட இருந்தா போதும். நான் எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். இனி எப்பவும் அழுக மாட்டேன். நான் அழுகுறது இதுதான் கடைசியா இருக்கும். நீ என்னை ஏத்துக்கிட்டாலே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுவாங்க. உடனே அகைன் மாதவி சாரி மகேஸ்வரி அவங்க கை 2 கன்னத்துல பிடிச்சுக்கிட்டு ஒரு ஐ ஐ கான்டாக்ட் போகும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. 2 பேர் கண்ணுல இருந்தும் தண்ணி நல்லா ஊத்திக்கிட்டே இருக்கும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க.
பார்த்துக்கிட்டே இருந்து மகேஸ்வரி மாதவிக்கு கிஸ் பண்ணுவாங்க. லிப் கிஸ் பண்ணுவாங்க. அந்த லிப் கிஸ் அந்த வலியோட சேர்ந்த சுகத்தோட அவங்க அந்த லிப் கிஸ்ஸ என்ஜாய் பண்ணுவாங்க 2 பேரும். 2 பேரும் கொஞ்ச நேரம் அவங்களோட அன்ப பரிமாறிப்பாங்க. அதுக்கப்புறமா மாதவி மகேஸ்வரி கிட்ட கேட்பாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் மடியில படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன? இப்ப என் மடியில படுத்துக்கணும் அவ்வளவுதானே அப்படிம்பாங்க. ஆமா அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க மடியில இவங்க படுத்துப்பாங்க. மகேஸ்வரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க தலைய தோதி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. தோதி விட்டுக்கிட்டே இருக்கும்போது மாதவி அவங்கள நல்லா டைட்டா மடியில படுத்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஹிப் ஐ மீன் ஸ்டொமக் இருக்கு இல்லையா, ஸ்டொமக் கிட்ட தான் அவங்களுடைய ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க நல்லா டைட்டா ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு அப்பவும் அவங்க கண்ணுல இருந்து தண்ணி நிக்கவே நிக்காது. அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ மகேஸ்வரி அவங்க தலைய கோதி விட்டுக்கிட்டே கண்ணீரை தொடச்சி விட்டுக்கிட்டே அவங்களோட மைண்ட் டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மகேஸ்வரி வந்து மாதவி கிட்ட கேட்பாங்க. உனக்கு நான் ஒரு கொஸ்டின் உன்கிட்ட கேட்குறேன். அதுக்கு உனக்கு ஆன்சர் தெரிஞ்சா சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. கேளு சொல்றேன் அப்படின்னாங்க. உனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் காதலர் யாருன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இதே சின்ன குழந்தைய கேட்ட கூட சொல்லுவாங்க. தாஜ் அண்ட் ஷாஜகான் அவங்க தானே. தாஜ்மஹாலை அவங்களுக்காக தான் கட்டினாங்க. உலகமே அவங்கள பத்தி பேசுது. அவங்க தான் பெஸ்ட் காதலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதவி உடனே மகேஸ்வரி சிரிச்சுக்கிட்டு அது இல்லாதவங்க ஸ்டில்லும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெஸ்ட் காதலர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி யாரும் தெரியல. பட் இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதவி. உடனே சிரிச்சுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க, இல்ல வேற அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல நீயே சொல்ல அப்படிம்பாங்க. கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்களா? ஆமா. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் காதலர்கள் அவங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி? சேராத காதல் தீராத காதல் கேள்விப்பட்டிருக்கியா அந்த வார்த்தை அப்படின்னு கேட்பாங்க. தெரியுமே, சேராத காதல் தீராத காதல். அது எப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கண்களும் இருக்கு இல்லையா, இது 2ம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே கிடையாது. ஆனா இருந்தாலும் இவங்க 2 பேருக்கும் தீராத காதல். இவங்க மேல அவங்களுக்கு தீராத காதல், அவங்களுக்கு இவங்க மேல தீராத காதல். அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க மாதவி. சொல்றேன். காதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ப்ளீஸ் நீயே சொல்லிடேன் அப்படின்னாங்க. சரி நானே சொல்றேன். காதல் அப்படிங்கிறது இருமனம் ஒரு மனமாகிறது. அதாவது சந்தோஷமோ சோகமோ எதுவா இருந்தாலும் ஒரு சேர பகிர்ந்துக்கிறது தான் காதல். அதாவது சந்தோஷமும் சோகமும் இருவரும் ஒரு சேர பகிர்ந்துக்கிறது பேரு தான் காதல். ஆமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா. அப்படி பார்த்தா கண்கள் தானே பெஸ்ட் காதலர்கள். அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆமா, இவங்களுக்கு வலிச்சா அவங்களும் உடனே அழுவாங்க. இவங்க சிரிச்சு ஆனந்த கண்ணீர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஹாப்பிலையும் 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியா இருப்பாங்க. சேடா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்தா சேடா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டது இல்லையே தவிர இவங்க 2 பேரும் உணர்வுகளால இணைஞ்சவங்க. உடலால பிரிஞ்சவங்க, உணர்வுகளால இணைஞ்சவங்க. அதாவது இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டது கிடையாது. பட் இவங்களுக்கு இவங்க மேல தீராத காதல், இவங்களுக்கு இவங்க மேல தீராத காதல். ஒரு கண்ணுல தூசி விழுந்தா கூட இன்னொரு கண்ணுல இருந்து தண்ணி வரும். இவங்களுக்கு வலிச்சா கூட அவங்க அதுக்கு ரியாக்ட் ஆகும். இவங்களுக்கு ஹாப்பின்னா அவங்களும் சேர்ந்து ஹாப்பியா இருப்பாங்க. 2 பேருமே த பெஸ்ட் கப்பல் எனக்கு தெரிஞ்சு. இவங்கள வச்சுதான் நான் சொல்லுவேன் சேராத காதல் தீராத காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் எப்பவும் சேர மாட்டாங்க.
ஆனா இவங்க 2 பேருக்குள்ளமே தீராத காதல் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாதவி, "ம் நல்லா இருக்கு இந்த ஸ்டோரி" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஹலோ இது ஸ்டோரி இல்ல. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சின்ன காதலர்களோட கதை அப்படின்னு வச்சுக்கலாம்" அப்படிங்க. அதுதானே ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. "ம் அப்படியும் சொல்லிக்கலாம். பட் இது பெஸ்ட்டா இருக்குல்ல" அப்படிம்பாங்க. "ம் கரெக்ட்டு தான்" அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஓரளவுக்கு நார்மல் ஆயி, அந்த ஒரு கண்ணீர் அந்த ஒரு கடல்ல இருந்து வெளிய வந்து, சின்ன சின்ன ஸ்மைலு அப்படியே இந்த மாரி அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மாதவி அகைன் சொல்லுவாங்க, "டீச்சர் எனக்கு நீங்க ரொம்ப நல்லாவே கிளாஸ் எடுத்திருக்கீங்க. அதுவும் காதல பத்தின கிளாஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எனக்கும் புரிஞ்சிருச்சு. தூரமா இருந்தாலும் சரி, பக்கமா இருந்தாலும் சரி, காதல் காதல் தான். அன்பு அன்பு தான். நமக்கான அன்பு எங்கேயும் போகாதுங்கிறது எனக்கு தெளிவா புரியுது டீச்சர். அண்ட் நீங்க பிசிக்ஸ் டீச்சரா இருக்கிறத விட, கெமிஸ்ட்ரி டீச்சரா இருந்தா நல்லாருக்கும்" அப்படிம்பாங்க. "ஆஹா! அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். பட் எனக்கு கெமிஸ்ட்ரிய விட பிசிக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லுவாங்க. "ம். இருக்கட்டும், இருக்கட்டும்" அப்படிம்பாங்க. ஸோ, இப்படி இவங்க அந்த ஃபைட்ல இருந்து கொஞ்சம் நார்மல் ஆயி வெளிய வந்து ஹேப்பியா இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். அண்ட் ஸ்டோரி பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ திங்க் அதே அகைன் சொன்னதுதான். நெறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க. ஸோ ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன். ம். அதே மாரி உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ டு லிசனிங் தி ஸ்டோரி.